வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற கதை ஷிபுவும் மந்திர கோபுரமும். அதிசயங்களும் நம்பிக்கையும் கலந்த ஒரு மாஸ்தான கதை. குட்டீஸ் ரெடி? பறவைகள் கிளம்பி குரல் விட்டு பறந்தன. குழந்தைகள் விளையாடினார்கள். மேகங்கள் மிதந்தன. ஆனால் அந்த கிராமத்தின் நடுவில் வித்தியாசமாக ஒன்று இருந்தது. ஒரு உயரமான வளையமாக இருக்கும் கோபுரம் பச்சை கொடிகளால் சுற்றியிருந்தது. அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. சிலர் அதனை ஜாதுமயமானது என்று கூறினர். மற்ற சிலர் பயங்கரமானவை அங்கு இருக்கிறது என்று கூறினர். அந்த கோபுரம் ஒரு சிறப்பானவருக்கு மட்டும் திறக்கும். ஒருமுறை உள்ளே சென்றால் மீண்டும் வெளியே வர முடியாது. குழந்தைகள் கோபுரத்தை பார்த்து விழியால் நீண்டனர். ஆனால் யாரும் அருகே செல்லத் துணியவில்லை. ஷிபு என்ற சிறுவன் 2ஆம் வகுப்பு மாணவன் புதிர் பயணத்தை இனிப்பை விட அதிகமாக விரும்பினார். அவனுக்கு பெரிய கனவுகள் மற்றும் இன்னும் பெரிய இதயம் இருந்தது. ஒரு நாள் அவன் கோபுரத்தை நோக்கி, நான் தான் அந்த சிறப்பானவன் என்றான். அவனுடைய நண்பர்கள் ஆச்சரியமடைந்தனர். ஷிபு, அந்த இடத்துக்கு போகாதே. ஆனால் ஷிபு சிரித்தான். பழைய கதைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன். கோபுரம் உயிர்ப்பிக்கிறது. பிறகு மெல்ல அது தானாகவே திறந்தது. திடீரென்று ஆழமான மந்திரமயமான குரல் ஒலித்தது. வருக ஷிபு, உண்மை உன்னை காத்திருக்கிறது. ஷிபுவின் இதயம் ஒரு நந்தி மேளம் போல் துடித்தது. ஆனால் அவன் உறுதியானவன் மற்றும் உள்ளே சென்று நின்றான். உள்ளே எல்லாம் ஒளிர்ந்து மினுக்கியது. ஒரு மிதக்கும் காவலன் தோன்றினான். அவனிடம் ஜொலிக்கும் வஸ்திரங்கள், மினுமினுக்கும் தாடி மற்றும் மின்சார கம்பி இருந்தது. ஷிபு, அவன் கருணையுடன் சொன்னான், கோபுரத்தின் ரகசியத்தை திறக்க நீ 3 மந்திர சோதனைகளை கடக்க வேண்டும். சோதனை 1, கருணை. ஒரு சிறிய பறவை வானத்திலிருந்து விழுந்தது. அதன் சிறகுகள் காயமடைந்தன. ஷிபு அதனை மெதுவாக எடுத்துக்கொண்டு சொன்னான், கவலைப்படாதே சிறு பறவையே. அந்த பறவை மீண்டும் பறந்தது. சோதனை 2, புத்திசாலித்தனம். ஒளிரும் வடிவங்களால் ஆன சுழலும் புதிர் தோன்றியது. அது ரகசிய மொழியில் இருந்தது. ஷிபு ஆழமாக மூச்சை எடுத்தான். கவனமாக பார்த்தான். ஸ்லிக், அதனை அவன் தீர்த்தான். சோதனை 3, துணிவு. ஒரு பெரிய பயங்கரமான நிழல் அரக்கன் இருண்ட இடத்திலிருந்து கத்தினான். ஆனால் ஷிபு, நீ என்னை பயமுறுத்த முடியாது. நான் உன்னை உண்மை இல்லை என்று அறிவேன் என்று கூறினான். அந்த நிழல் பொன்னிற தூசியாக மாறிவிட்டது. ரகசியம் வெளிப்படுகிறது. காவலன் சிரித்தான். துணிவுள்ளவனும் கருணையுள்ளவனும் புத்திசாலியும் நீ. கோபுரம் உன்னுடையது ஷிபு. கோபுர சுவர்கள் மறைந்தன. அதன் பின்னால் மிதக்கும் தீவுகள், இனிப்பு நிறமுடைய அருவிகள் மற்றும் ஒளிரும் உயிரினங்கள் இருந்த. ஷிபு வெளியே வந்தவுடன் முழு கிராமமும் கொண்டாடியது. அந்த இருண்ட பயங்கரமான கோபுரம் இப்போது மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறியது. அவனது நண்பர்கள் கத்தினர், ஷிபு, கிராமத்தின் வீரர். இதுதான் ஷிபு, கிராமத்தோட ஹீரோ ஆன கதை. உங்க குட்டீஸும் ஷிபு மாதிரி கதையின் ஹீரோ ஆகணுமா? அப்போ சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸ்ல உங்கள் குழந்தையின் பெயரை போடுங்க. அடுத்த கதையில் சீக்கிரம் சந்திக்கலாம். பாய் பாய்.